ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ரிஷி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து செகண்ட் கிரேட் போக போகிறேன், அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ செகண்ட் கிரேட்காக கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் என்ன திங்ஸ்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் செகண்ட் கிரேடுக்கு வாங்க சொன்ன ஸ்கூல் சப்ளை லிஸ்ட். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஷார்ப் அண்ட் வுட் பென்சில்ஸ். இது ஷார்ப் பண்ணாத பென்சில்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஷார்ப் பென்சிலு, இது ஷார்ப் பண்ணாத பென்சிலு. ரெண்டுமே தனித்தனி பாக்ஸாக இருக்கும். இது நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஷார்ப் பண்ண கலர் பென்சில். இதுவும் 24 கவுண்ட். இது பாருங்க, எல்லாமே ஷார்ப் பண்ணி தான் இருக்குது. இந்த ஸ்கேல் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட் கிரேடில் நான் யூஸ் பண்ணது இல்லை. செகண்ட் கிரேடில் எனக்கு இது வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது க்ளூ. இது நார்மல் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், என்ன பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இது ஆர்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், என்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது ஸ்டிக்கி நோட்ஸ். இது எது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, என் ஃப்ரெண்ட்ஸு என்ன நல்லா பண்ணாங்கன்னா, இல்லை நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணாங்கன்னா, நம்ம இது ஹார்ட்டு ஸ்மைலி ஃபேஸு ஸ்டார் என்ன போட்டு நம்ம அவங்க நோட்டில் பேஸ்ட் பண்ணோம். நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னா அவங்க ஸ்டார் ஸ்மைலி ஃபேஸ் ஹார்ட் என்ன பொறுத்து என் நோட்டில் பேஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் ஆகும். இது க்ரையோலா வாஷபிள் மார்க்கர்ஸ். இது நான் கலர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஸ்கின்னு, ட்ரெஸ்ஸு இல்லைன்னா வால் ஆயிடுச்சுன்னா நமக்கு வாஷ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வாஷபிள் மார்க்கர்ஸ். இது பிம்பிள் எரேசர். நம்ம ஊர்லலாம் ஒயிட் எரேசர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி எரேசர் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே ட்ரை இரேஸ் மார்க்கர்ஸ். இது ஃபைன் டிப், இது சேசல் டிப். ஃபைன் டிப்புனா அந்த டிப்பு கொஞ்சம் தென்னாக இருக்கும். சேசல் டிப்புனா இப்படி இருக்கும். ஃபைன் டிப்பு, சேசல் டிப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஒயிட் பால்ரை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது க்ரையோலா க்ரையான்ஸ் கலர் பண்ணுறதுக்கு. இந்த சிசர் ஆர்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். இது சிப்லாக் கவர். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம க்ரையான்ஸு, கலர் பென்சில்ஸு, நார்மல் பென்சில்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது ஹைலைட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஏன்னா ஒரு வேர்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. நாங்கள் ஹெட்ஃபோன் கூட யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெட்ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் ஐபேட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு எடுத்து இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இது பென்சில் பாக்ஸு. இது பவுச்சு, இல்லை திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் இந்த இயர் நான் வாங்கி இருக்க ஸ்கூல் பேக். எங்களுக்கு ஒரு 2-3 புக்ஸ் தான் இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஐபேட் கொடுத்துருவாங்க. இந்த ஐபேட்லேயே நாங்கள் எல்லாமே படிப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ட்ராயிங் பண்ணுவோம், கேம்ஸ் விளையாடுவோம். டெஸ்ட்டு கூட நாங்கள் இதுலேயே தான் அட்டென்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாத்துக்குமே ஐபேட் தான் யூஸ் பண்ணுவோம். புக்ஸு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஜெமியா ஸ்கூல் முடிஞ்சோடனே இந்த ஐபேடு மேம் கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். அந்த 1 இயர் நம்ம தான் இந்த ஐபேடை பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கிரேடுக்கான மேத் புக். இந்த மேத் புக்கு தான் எங்களுக்கு ஃபஸ்ட் கிரேடு ஹோம்ஒர்க் தந்தாங்க. எல்லோருமே எங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்தது இல்லை.
இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் புக்கெலாம் நாங்கள் ஸ்கூல்லே யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஃபைலு நம்ம மேம் கிட்ட கொடுத்தணும். இதில் நம்ம நேம் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இது டேக் ஹோம் ஃபோல்டர். டேக் ஹோம் ஃபோல்டர்னா இது ரிட்டர்ன் டு ஸ்கூல். இது கீப் அட் ஹோம். நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் வச்சிடுவாங்க. நம்ம வீட்டில் எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு நம்ம இது வீட்டிலேயே வச்சுக்கணும். கீப் அட் ஹோம். இது ரிட்டர்ன் டு ஸ்கூல்னா வீக்லி ஹோம்ஒர்க் அண்ட் பிஹேவியர் லாக். இது டேஸ் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். இது ஹோம்ஒர்க்கு. அப்புறம் இது பிஹேவியர் லாக்கு. அப்புறம் இது டீச்சர்ஸ் கமெண்ட், பேரண்ட்ஸோட இனிஷியல். இது நம்ம ஹோம்ஒர்க் இருந்தால் நம்ம எஸ்என் போட்டு பேஜ் நம்பர் போடணும். இது ஹோம்ஒர்க் இல்லைன்னா நம்ம இன்னும் போடணும். நம்ம கிளாஸில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும். நம்ம ஸ்மைலி ஃபேஸ் அச்சீவ் பண்ணணும். கிளாஸில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணலைன்னா நம்ம சார் ஃபேஸ் அச்சீவ் பண்ணணும். இது டீச்சர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் டெய்லியுமே சைன் பண்ணணும். செகண்ட் கிரேட் போகிறது ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நானே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.